துயர சம்பவம் குறித்து நடைபெற்று வரும் சிபிஐ விசாரணையில் இன்று ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகி இருக்கின்றனர். என்ன விவரம் என பார்க்கலாம். கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கு விசாரணையை சிபிஐ மேற்கொண்டு வருகிறது. இதற்காக 300க்கும் மேற்பட்டோருக்கு விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக சம்பவம் நடைபெற்ற வேலுச்சாமிபுரத்தில் உள்ள பேக்கரி, டீ கடை, இ-சேவை மையம், செல்போன் கடை, மெக்கானிக்குகள், மளிகை கடை, டெய்லர் கடை உள்ளிட்டவைகளை வைத்துள்ளவர் என 24 பேர் மற்றும் விஜய் பரப்புரை மேற்கொண்டபோது வேலுச்சாமிபுரத்தில் காவல் பணியில் இருந்த காவலர்கள், உதவி ஆய்வாளர்கள் 19 பேர் என இதுவரை 43 பேர் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர். இதனையடுத்து இன்று பிற்பகலில் வேலுச்சாமிபுரத்தில் துயர சம்பவம் ஏற்பட்டபோது பாதிக்கப்பட்டவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனை அழைத்துச் சென்ற ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் 5 பேர் இன்று சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகி இருக்கின்றனர்.